இன்றைக்கு இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முதல் படிக்கட்டு எனக்கு ராஜாராம் ஐயாவின் வீடுதான். 1981 முதலிலே என்னுடைய நண்பர் சுந்தரவடிவேலு தான் அன்புக்குரிய அங்கிள் டாக்டர் காந்தராஜை அறிமுகப்படுத்தினார். முதலில் எனக்கு அறிமுகம் டாக்டர் காந்தராஜ் அவர்கள்தான். அதற்கு பிறகு அந்த ஆண்டே ராஜசேகர் அவர்கள் எங்கள் கல்லூரியில் சேருகிறார். அது இன்னும் எங்களுடைய இணைப்பை பலப்படுத்தியது. அன்று முதல் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு நாங்கள் அந்த வீட்டில் காலையில் காபி சாப்பிடாத நாளே இருக்காது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் பயணம் அங்கேதான் ஆரம்பித்தது. அப்பொழுது சென்னையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாணவர் அணிக்கான செயலாளர் பதவி மிகப்பெரிய பதவி. அப்பொழுது ஒன்றுபட்ட மாவட்டம், வேறு இளைஞர் அணியெல்லாம் கிடையாது. கட்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜேபிஆர் அவர்கள், எம்ஜிஆர் மன்றத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள், அதற்கு பிறகு மாணவர் அணி தான். இன்றைக்கு ஐடி விங்கை போல மிகவும் பலம் வாய்ந்தது மாணவர் அணி, அதுவும் ஒன்றுபட்ட சென்னை. 4 வருடத்திற்கு 77க்கு பிறகு இங்கே சென்னையிலே மாணவர் அணியை யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. 4 வருடமாக அந்த பதவி காலியாக இருக்கிறது. அந்த பதவிக்கு நாங்கள் எல்லாம் போட்டியிடுகிறோம். அதற்கு முதல் காரணமே அன்பிற்கினிய எங்களுடைய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான். இன்றைக்கு இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முதல் படிக்கட்டு எனக்கு ராஜாராம் ஐயாவின் வீடுதான். 1981 முதலிலே என்னுடைய நண்பர் சுந்தரவடிவேலு தான் அன்புக்குரிய அங்கிள் டாக்டர் காந்தராஜை அறிமுகப்படுத்தினார். முதலில் எனக்கு அறிமுகம் டாக்டர் காந்தராஜ் அவர்கள்தான். அதற்கு பிறகு அந்த ஆண்டே ராஜசேகர் அவர்கள் எங்கள் கல்லூரியில் சேருகிறார். அது இன்னும் எங்களுடைய இணைப்பை பலப்படுத்தியது. அன்று முதல் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு நாங்கள் அந்த வீட்டில்
காலையில் காபி சாப்பிடாத நாளே இருக்காது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் பயணம் அங்கேதான் ஆரம்பித்தது. அப்பொழுது சென்னையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாணவர் அணிக்கான செயலாளர் பதவி மிகப்பெரிய பதவி. அப்பொழுது ஒன்றுபட்ட மாவட்டம், வேறு இளைஞர் அணியெல்லாம் கிடையாது. கட்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜேபிஆர் அவர்கள், எம்ஜிஆர் மன்றத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள், அதற்கு பிறகு மாணவர் அணி தான். இன்றைக்கு ஐடி விங்கை போல மிகவும் பலம் வாய்ந்தது மாணவர் அணி, அதுவும் ஒன்றுபட்ட சென்னை. 4 வருடத்திற்கு 77க்கு பிறகு இங்கே சென்னையிலே மாணவர் அணியை யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. 4 வருடமாக அந்த பதவி காலியாக இருக்கிறது. அந்த பதவிக்கு நாங்கள் எல்லாம் போட்டியிடுகிறோம். அதற்கு முதல் காரணமே அன்பிற்கினிய எங்களுடைய டாக்டர் காந்தராஜ் அவர்கள்.